நம்மளுக்கு நேச்சுரலா கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் இந்த பப்பாயா, பைனாப்பிள், இல்லைன்னா எள்ளு இதெல்லாம் சாப்பிட்டா மிஸ்கேரேஜ் ஆயிடுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கிடையாது. நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். பைனாப்பிள்ல வந்து புரோமிலைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. சோ இது ஆக்சுவலி வந்து உங்க யூட்ரஸ்க்கு போற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியலோட சான்சஸ் வந்து அதிகப்படுத்தும். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு கப் பைனாப்பிள் எடுக்கிறதுனால எந்த சைட் எஃபெக்டும் கண்டிப்பா வரப்போறது கிடையாது. அடுத்தது வந்து பப்பாயா. பப்பாயால பாத்தீங்கன்னா நீங்க வந்து நல்ல பழுத்த பப்பாயா எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. இதுல நிறைய விட்டமின் சி, டிஇ அண்ட் பொட்டாசியம் இது எல்லாமே வந்து கரெக்டான குவான்டிட்டியில உங்களுக்கு வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணும், பிரெக்னெண்டா இருக்கும் போது சப்போர்ட் பண்ணும். காயா இருக்கிற பப்பாயா தான் நீங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து அது பப்பைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இது வந்து நீங்க ரொம்ப ஹெவியான குவான்டிட்டிஸ்ல டெய்லி சாப்பிடும் போது வெரி ரேர்லி இட் கேன் காஸ் மிஸ்கேரேஜ் ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கு. பட் டெய்லி நீங்க ஒரு சின்ன கப் பப்பாயா எடுக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்டும் வராது. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.